குறைப்பிறவி ஜெயகாந்தன். இந்த கதையில் பங்கஜம் அப்படிங்கிற பொண்ணுக்கு பாலுங்கிற ஒரு குழந்தை இருக்கும். அந்த பாலுக்கு வந்து அம்மை நோய் வந்து போட்டிருக்கும். அப்போ அந்த குழந்தைய வந்து ரஞ்சிதம்ங்கிற ஒரு பக்கத்து வீட்டு பெண் தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த பாலுக்கு வந்து அம்மை நோய் போட்டதுமே ரஞ்சிதம் வந்து நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்ட்டு வந்துடுறவ போக மாட்டா. அப்போ ரஞ்சிதத்துக்கு செல்லின்னு ஒரு அக்கா இருப்பா வீட்டில். அப்போ செல்லி எப்படி அப்படின்னா ஒரு குறைப்பிறவி, ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமான ஒரு பெண்ணாக வந்து இருப்பாள். ஒரு மாதிரி கைகாலாம் ஒரு மாதிரி மொக்கு மொக்காக இருக்கும், வளர்ச்சி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வளர்ச்சி இல்லாமல் குள்ளமாக இருப்பாள். முடியெல்லாம் பிசு பிசுத்து போயிருக்கும், முன்பல் ரெண்டும் நீட்டிக்கிட்டு இருக்கும். பார்க்கவே ஒரு கோரமான ஒரு உருவம் தான் செல்லி. அப்போ செல்லி வந்து நீ போகலையா, குழந்தைய பார்க்க போகலையான்னு ரஞ்சித்தை கேட்கும்போது, ஐயோ நான் போகலை, அவனுக்கு வந்து பாலுக்கு வந்து அம்மை நோய் போட்டிருக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் சொல்லிடுவான். அப்போ செல்லி ஐயோ குழந்தை பசியோடு இருப்பானேன்னு மனசுக்குள்ளே ஏங்குவா. இதுக்கு முன்னாடி வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தது செல்லி தான். ஒரு நாள் போய் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்கும்போது செல்லி போய் அந்த வீட்டில் நிற்பா. பங்கஜம் சம்பளமெல்லாம் பேசிடுவாங்க. அப்போ பங்கஜத்தோட மடியில் இருக்கக்கூடிய அந்த பாலு செல்லியை பார்த்து பார்த்து சிரிப்பான். அப்போ சம்பளம் பேசியாச்சு, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் முடிவாகி போயிடும். அப்போ வந்து அந்த குழந்தைய வந்து வாங்குவாள். பாலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த செவுரில் வந்து பங்கஜத்தோட ஃபோட்டோ, அவளோட கணவன் ஃபோட்டோ எல்லாம் இருக்கும். அப்போ செல்லி வந்து அந்த பாலுக்கிட்ட கேட்பா, அம்மா மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னா, மூஞ்சிலாம் ஒரு மாதிரி அஷ்டகோணலாம் வச்சு பழிப்பு காமிப்பான். உடனே செல்லிக்கு சிரிப்பு தாங்காது. அப்பா மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி பண்ணுவான். பாலு மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் உடனே அவன் வந்து சிரிப்பான், ஏன்னா தன்னை பற்றி கேட்டாங்களே. அடுத்து செல்லி ஏன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது செல்லியை கழுத்தை பிடிச்சி கட்டி தவி முத்தம் தருவான். செல்லிக்கு அப்படியே அந்த பிறவியே தீர்ந்தது போல் இருக்கும். இவன் பாலுவை நம்ம இங்கேயே இருந்து இப்படியே வளர்த்து இப்படியே நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு இது வரும். அந்த நேரத்தில் பாலுவோட அப்பா வந்து வந்துடுவான். இவங்க 2 பேர்த்தையும் பின்னாடி இருந்து தான் பார்ப்பான். குழந்தை யாரோ பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் செல்லியோட மூஞ்சியை பார்த்ததுமே பங்கஜத்துக்கிட்ட நேராக போய் சண்டை போடுவான். உனக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, இந்த குட்டிச்சாத்தா தான் கிடச்சிச்சா என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, இப்போ என்ன மூஞ்சி அகோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திடுவான். கேட்டதுமே செல்லி வந்து விறுவிறுன்னு வீட்டை விட்டு குழந்தைய கீழே வச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாள். குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அவனுக்கு அம்மா போகிறது. செல்லி என்ன பண்ணுவா, மனசு கேட்காம தன்னை முடிஞ்ச அளவுக்கு வந்து குளிச்சு கிழிச்சு மஞ்சள் போட்டு அந்த வீட்டில் போய் பாப்பா. அப்போ குழந்தையோட அப்பா இருப்பான். பாலுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்த்துக்கவான்னு கேட்கும்போது பாலுக்கு சங்கடமாயிரும். அவன் பாரு இவன் உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலு வந்து செல்லியோட கையில் தன்னோட குழந்தைய ஒப்படைச்சிருவான். செல்லியும் நல்லா அவனை பார்த்து சரிப்படுத்திடுவா. சரிப்படுத்திக்கிட்டு இருக்கும்போதே இந்த பாலு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக அந்த தழும்புலாம் முகத்தில் இருந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவான். ஆனால் செல்லிக்கு வந்து அவனை அவ்வளோ பிடிக்கும். அப்போ பாலுக்கு சரியாயிரும். அன்றைக்கி சாயங்காலம் வந்து செல்லிக்கு கொஞ்சம் காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த குழந்தையோட அப்பா வந்து அந்த பக்கம் நடந்து வருவான். என்ன செல்லி இன்னும் வீட்டை விட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா செல்லிக்கு வந்து அம்மை நோய் போட்டிருக்கும். இப்போ மனசுக்குள்ளே பயங்கர துயரம். இதை பார்த்துட்டு பங்கஜமும் ஓடி வருவா, செல்லிக்கு அம்மா போட்டுருச்சேன்னு. இப்போ செல்லி என் பக்கத்தில் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி செல்லி சொல்லிடுவா. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள், நான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவளை கூப்பிட்றதுக்கு வந்து அன்றைக்கி சாயங்காலம் வந்து ஆம்புலன்ஸ் வந்துடும். இதை கேள்விப்பட்டதுமே ரஞ்சிதமும் ஓடி வந்துடுவா. அடியா என் கூட பிறந்தவளே உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. எப்பயுமே பாசம் இருந்தால் பயமத்து போயிடும் போல். ஏன்னா குழந்தைக்கு வந்து அம்மை நோய் போட்டப்போ ஓடி போயிட்டவ தான் ரஞ்சிதம். ஐயோ எனக்கு வந்துரும்பாடு. ஆனால் தன்னோட சொந்த அக்காவுக்கு வந்ததையுமே பக்கத்தில் வந்து அழுவா, தொட்டு பாப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவா, எல்லாம் பண்ணுவா. அந்த இடத்துல பயம் அப்படிங்கிறது ரஞ்சித மனசுக்குள்ளே இருக்காது. அப்போ இந்த நேரத்தில் வந்து ஆம்புலன்ஸ் வருது செல்லியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. மனசெல்லாம் சாங்கோட எல்லோரும் பங்கஜத்துலேருந்து அவங்க அப்பா எல்லோரும் அழுவாங்க. அப்போ யாரும் அழுகாதீங்க, எனக்கு சரியாயிரும், நான் சரிப்படுத்திட்டு மறுபடியும் நான் வருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லி வந்து சொல்லிவிட்டு இந்த வேனுக்குள்ளே ஏற போவாள். ஏற போன நேரத்தில் மறுபடி திரும்ப வருவாள். திரும்ப வந்துட்டு அப்போ பாலுவோட அப்பா கேட்பான், ஏன் செல்லி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஐயா அவன் உன் குழந்தை இரு, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் உள்ளே இருந்த பாலுவை தூக்கி வரும்போது செல்லிக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷம். அப்போ செல்லி கேட்பா, அம்மா மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உடனே அவன் வந்து இருந்துட்டு ஒரு மாதிரி பழிச்சு காமிப்பான் அஷ்டகோணலாம் வச்சு. அடுத்தது அப்பா மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது அதே மாதிரியே பழிச்சு காமிப்பான். பாலுவோட மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குவா. அப்போ அவனுக்கு ஒரே சிரிப்பு, சந்தோஷமாக இருக்கும், சிரிச்சுக்குவான். அடுத்தது ஏன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்பா.
மறுபடியும் அதே மாரி அவள தாவி பிடிச்சி முத்தம் குடுக்க வரும்போது, அவ விலகிருவா. விலகிட்டு, "நான் போறேன். நான் போயிட்டு நான் சரிப்படுத்திட்டு வரேன்னு" அந்த ஆம்புலன்ஸ் ஏறும்போது, அந்த இடத்துல பாலுவோட அப்பா, அம்மா எல்லாரும் கண்ணீரோட ரஞ்சிதம் எல்லாரும் கண்ணீரோட வழி அனுப்புற மாரி இந்த கதை முடிஞ்சிருக்கும்.